இருக்காங்க. வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் மோஸ்ட்லி எனக்கு வராங்க. நான் 8th வரைக்கும் வர பசங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 5-6 பசங்க மட்டும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வராங்க. 4:30 எனக்கு பசங்க வந்துடுவாங்க. 4:30லேருந்து 7 மணி வரைக்கும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. 7 மணி வரைக்கும் பசங்க வருவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எல்கேஜி அந்த பசங்களும் வராங்க. அவங்களுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை இங்கே வந்து எல்லாருமே வில்லேஜ்லேருந்து இருக்கிறனால வந்து எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்து காட்டு வேலைக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் இங்கே இந்த சென்டர் ஆரம்பிச்சதுனால இங்கே வந்து படிக்கிறப்ப வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. பசங்களுக்கும் ஒரு நல்லா படிக்கிறதுக்கு துணையாக இருக்குது. எனக்கும் கொஞ்சம் இதனால் வந்து எனக்கும் கொஞ்சம் பயனாக இருக்குது. நான் தியாக மாவட்டத்தில் மாலை நேர கல்வி ஆசிரியராக பணிபுரிகிறேன். திருமங்கலம் தாலுகாவில் சவுடார்பட்டி கிராமத்தில் இந்த ஆசிரியராக பணிபுரிகிறேன். இங்கே வந்து 17 சென்டர் இருக்குது. அதில் 500 குழந்தைகளுக்கு மேலே பயனடைகிறாங்க. அதில் நாங்களும் அதில் ஒரு சென்ட்ரு. இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குது. பணம் காசு கொடுத்து உதவி செய்யறதுனாலும் அந்த கல்வி செல்வங்களை கொடுக்குற ஒரு திருப்தியும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் குழந்தைகளும் அதில் பயனடைஞ்சு நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. எங்கள் குழந்தையும் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க 10ஆவதுலையும் 12ஆவதுலையும். அது போக எங்கள் கிராம பகுதிக்கு சிற்றுண்டி வேறு தியாகத்துலேருந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு 10 குடும்பங்கள் பயனடைகிறாங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் கொடுக்குறதுனால எங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கிது. நல்ல சந்தோஷமும் இருக்குது எங்களுக்கு. அப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒரு சின்ன மையம் அமைச்சு அதில் நூலகம் வச்சுருக்கோம். அதில் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அந்த நூலகத்தில் எடுத்து பயனடைகிறாங்க. ஓரல் நாலேஜெலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. கம்ப்யூட்டரும் ஆன் பண்ணி பேசி கற்றுக்கிட்டாங்க. நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு நல்ல மன திருப்தியோடு இருக்கோம். எங்களுக்கு கொடுக்குற பணம் அந்த கொடுக்குற காசுக்காக மட்டும் இல்லாமல் நாங்கள் தியாகத்தில் ஒரு இணைஞ்சு ஒரு குடும்பமாகவும் இருக்கோம். 17 ஆசிரியர்களுடைய இதுக்கு பலன்களும் நல்லது கெட்டதுகளை அறிஞ்சுக்கிறோம். அவங்க குடும்பத்துலேயும் நல்லது கெட்டதுக்கு அந்த மாதிரி ஒரு உறவுகளும் வச்சுக்கிட்டோம். தியாகத்திலேருந்து ஒரு குடும்பமாகவும் இருக்கோம். அது ரொம்ப சந்தோஷம். யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். தியாகம் இருக்குது நம்மளுக்குன்ற ஒரு இதோடு இருப்போம். என் பேர் லட்சுமி. நான் மாற்றுத்திறனாளி. ஊர் செட்டியப்பட்டி. எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பா இறந்து இப்போ 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு அம்மாவும் முடியாதவங்க. அவங்களே வச்சு நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அக்கா பானுமதின்னு சொல்லி பக்கத்தில் மிஸ் இருந்தாங்க. அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்தி தியாக நற்பணியில் அறிமுகப்படுத்தி எனக்கு இப்படி ஒரு ஊக்கம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சென்டர் வச்சு என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஏற்றுக்கொண்டேன். நல்லா எனக்கு 4 வருஷம் 3 வருஷமாக தியாக நற்பணியில் போன பிறகு எனக்கு எல்லாருடைய பலனு எல்லாம் தைரியம் தன்னம்பிக்கை யாருடைய உதவி இல்லாமல் வாழ்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருக்கு. முதல்ல கூட இவ்வளோ தைரியம் வரல. இந்த தியாகத்துக்கு போன பிறகு தான் எனக்கு ரொம்ப நல்ல உற்சாகம் எல்லாமே வந்திருக்கு. வீட்டிலையே எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு இப்போ அந்த ஆர்வம்லாம் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி எனக்கு. அம்மாவும் முடியாது இல்லையா, அவங்க விழுந்து அவங்களும் 6 வருஷம் ஆச்சு. நடக்கவே முடியாது. நானும் அம்மாவும் அண்ணனும் 2 பேர் தான், 3 பேர் இருக்காங்க. இதில் பிள்ளைங்களுக்கும் நல்ல கல்விகளை சொல்லி ஒழுக்கம் தியாகத்தை பற்றி நல்லா இதெல்லாம் பற்றி சொல்லி கொடுக்குறது. இப்போ பிள்ளைங்க ஓரளவுக்கு நல்லா படிக்கிறீங்க. நல்லா ஒழுக்கம் நற்பண்புகள்லாம் சொல்லிக் கொடுக்கும். மாதம் ஒரு தலைப்பு. அதில் இந்த மாதம் வந்து உதவி, அந்த உதவியை தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேட்டதில் எனக்கு சந்தோஷம்.